என ஏற்கனவே பிறந்தவள் இவளோ. உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். பாத்தியா அவங்க எப்படி பேசுறாங்க? கொஞ்சம் கூட மனச்சாட்சியே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா தாரா, வாங்கண்ணே, வாங்க வாங்க. பெரியத்த வலிக்கு விட்டு விழுந்துட்டாங்களாமே, இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்லண்ணா, நல்லா இருக்காங்க. சின்ன மாமியார் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணி, நீங்களே எப்போ வந்தீங்க? நீங்களும் அம்மா மட்டுமா வந்தீங்க? ஆமாம் வள்ளி, நானும் அத்தையும் தான் வந்தோம். உங்கள் அண்ணனுக்கு ஏதோ வேலை இருக்குதாமா, அதனால பொழுதோட வந்து பார்த்துக்கிறேனாரு. பெரியம்மா என்ன பண்ணுறாங்க? நான் போய் பார்க்குறேன். வாமா பிந்து, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா? எங்கே பாப்பாவை கூட்டிகிட்டு வரலையா? அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா, அதனால தான் வந்துட்டோங்க்கா. சரி, நீங்கள் போய் அத்தையை பாருங்க. அம்மா பிந்து, சொல்லுங்கக்கா. போய் அத்தையை பார்த்துட்டு வா. என்ன இவங்க, இந்த குடும்பமே லூஸ் ஆட்டிருக்குது. கூப்பிட்டாங்க, என்னன்னு கேட்டால் போய் அத்தையை பார்த்துட்டு வாங்குறாங்க. சபா. சரி, நானும் போய் உள்ள எல்லாத்து கூட பேசிகிட்டு இருக்கேன், நீ வா. சரி, நானும் போய் உள்ள எல்லாத்து கூட பேசிகிட்டு இருக்கேன், நீ வா. கொழுந்தனாருக்கு போன போற்ற வேண்டிதான். இங்க எவ்வளவு தலையா கிடக்குது, எல்லாம் புடுங்கி எறியணும். முதல்ல சொல்லுமா. ஏங்க, தம்பி இருக்காரா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்கிட்ட என்ன சொல்லோனே, சொல்ல நானே சொல்லிடுறேன். அண்ணி கொழுந்தனாருக்குள்ள 1000 இருக்கு, எல்லாமே உங்க கூட சொல்ல முடியுமா? கொழுந்தனார் கூப்பிட்டு போன கொடுங்க. தம்பி சஞ்சய், இங்க வா. உங்க அண்ணி உங்ககிட்ட பேசணுமாமா. என்ன அன்னைக்கு என்ன வேலை செய்யலன்னு பேசுற, தோட்டத்துக்கு வந்து உனக்கு வேலை செய்யலன்னு பார்த்தா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குற. இப்ப நான் என்னதான் பண்றது? என்னடா பொசுக்குன்னு அண்ணனை மரியாதை இல்லாம பேசுற? உங்க அண்ணி தான் ஏதோ பேசணுங்கிறா, இந்தா நீயே பேசு. என்ன அன்னைக்கு எதா இருந்தாலும் நீயே சொல்லிடு, கொழுந்தனாரு பிஸியா இருக்காருன்னு. அதை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா. நீயே சொல்லிடு, நான் பிஸியா இருக்கிற, அப்புறம் கூப்பிடுங்கன்னு. என்கிட்ட என்ன விஷயம் சொல்ல மாட்டாளாமா, நீயே கேட்டாத்தான் உண்டு. ஐயோ, இந்த கொழுந்தனாருக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு பார்த்தா அப்பத்தான் வேலை செய்யற, அதை பண்ற இதை பண்றேன் பாரு. நல்ல நேரத்துல எல்லாம் சும்மா இருப்பாரு, ஒரு வேலை சொன்னா கூட செய்ய மாட்டாரு. சொல்லுங்க அண்ணி. கொழுந்தனாரே, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். பிந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அத்தையை பார்க்கறக்கு. என்ன நீ சொல்றீங்க? நிஜமாவா? பிந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா? கல்யாணம் பண்ணி மருமகளா வர வேண்டியவ இப்பவே மாமியார் பார்க்க வந்திருக்காளா? என்ன பேசுறாங்க? அப்படி அண்ணியும் கொழுந்தனாரும் ஏதாவது ரகசியம் இது இருக்குமோ நம்மளுக்கு தெரியாம? ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பா. நீங்க சீக்கிரம் கிளம்பி வந்தீங்கன்னா பிந்துவை பார்க்கலாம், இல்லாட்டி அவ கிளம்பி போயிடுவா. அண்ணி, நான் வர வரைக்கும் அவளை அங்கேயே இருக்க வைங்க. இதோ கிளம்பிட்டேன். இப்ப இவரை எப்படி சமாளிக்கிறது? ஏதோ ஒன்று பண்ணி சமாளிப்போம். என்ன ஆச்சுடா தம்பி, மூஞ்சி இப்படி வாடி போய் கிடக்குது? உங்க அண்ணி அப்படி என்ன சொன்னா? அண்ணா, அம்மாக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குதான், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதான் சீக்கிரம் வாங்க கொழுந்தனாரேன்னு கூப்பிட்டாங்க. என்னது, அம்மாக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குதா? சரி வா தம்பி, 2 பேரும் போலாம். ஐயையோ, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. எப்படி இவரை கழட்டி விடுறது? அண்ணா, நீ வர வேண்டாம், அம்மாக்கு ரொம்ப இடுப்பு வலி. நீ வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, நானே அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுறேன். இல்லடா தம்பி. என்ன இவங்க அண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா, இவன் அம்மாக்கு இடுப்பு வலின்ட்டு போறான். அப்படியே மூஞ்சியை மாத்திக்கிட்டே இருக்கானே. என்னமோ 2 பேரும் வச்சு என்னமோ செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கணுமே. அக்கா அக்கா, வாங்க வாங்க. சித்தப்பா, நீங்க நேத்தே வருவீங்க நாங்க எதிர்பார்த்தமே. அதை ஏன் கேட்கறா தனிக்கு? இவ வேற வாரன்னு ஒரே ஆடம். இன்னைக்குதான் வீட்டில் இருந்தா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரின்ட்டு கிளம்பி வந்தோம். இல்லாட்டி நான் நேத்தே வந்திருப்பேன். பரவாயில்ல சித்தப்பா, அதனால என்ன ஆகி போச்சு? ஆமா, உங்களுக்கு யார் சொன்னது? கொழுந்தனாரா போன் பண்ணி சொன்னாரு அத்தை உளுந்துட்டாங்கன்னு? ஆமாத்தா, சஞ்சய் தான் போன் பண்ணி சொல்லுச்சு. அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அக்கா ஒரு நாள் இப்படி விழுந்ததில்லையே, இன்னைக்கு போய் இப்படி விழுந்திருக்குதே. ஐயோ, என் புள்ள வேற நானும் அத்தையை பார்க்கணும் அழுவரா. என்ன பண்றது?
அதனாலதான் இன்னைக்கு வர வேண்டியதா போச்சு சாமி. சரி சித்தப்பா, நீங்க போய் பாருங்க அத்தைய. அத்தை உள்ளதா படுத்திருக்காங்க. என்னடி மாமியார கீழே தள்ளி விட்டு ஒன்றும் தெரியாதவமா நிக்கிற? ஏக்கா, என்னை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? அந்த அளவுக்கு கொடுமைக்காரியெல்லாம் நான் கிடையாது. மாமியார் உளுந்தொன்னையுமே மாமியாரை தாங்கிறது நான் தான். நான் சும்மா சொன்னேன். சரி, நான் போய் மாமியாத்தால பார்த்துட்டு வரேன். நாம அப்புறமா பேசுவோம். அண்ணி அண்ணி, எங்க என்னோட பிந்து? குழந்தனாரே, இங்க பிந்துவும் இல்ல சந்துவும் இல்ல. உங்க பிந்து நான் இருக்க வைக்கிறதுக்கு என்னமா பேசி பார்த்தேன். அவ அசர மாட்டேங்கிறான். அதனால கிளம்பி அவங்க இப்பதான் போனாங்க. அண்ணி, உங்ககிட்ட நான் ஒரு வேலையை தானே கொடுத்தேன், அதை கூட நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? என்ன குழந்தனாரே, என்ன இப்படி திட்டுறீங்க? நான் உங்களுக்கு உதவி செய்ய தானே பார்த்தேன். அதுக்கு நீங்க என்ன இப்படி என்ன வையறீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்க ஆத்துக்காரரை எனக்கு அங்க சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள சபா, நான் உங்ககிட்ட ஒரு வேலை தானே தந்தேன். பிந்து இருந்திருந்தா நான் கண்குளிர அவளை பார்த்துருப்பனே. என்ன 2 பேர் ரகசியம் பேசிட்டு இருக்காங்க? ஒன்னும் சரியில்லையே. என்ன அண்ணன் ஒண்ணுமே பேசாம போகுது? ஐயோ, நாம ஓடிடுவோம்.